ஒரு நிமிஷம் கேளுங்க. இந்த விக்டிம் கார்டுன்னு சொல்றாங்க இல்லையா? ஐயோ! எனக்கு இப்படி ஆயிடுச்சு. அவ்வளோதான். உலகமே சரி கிடையாது. அப்படின்ட்டு நான் பாதிக்கப்பட்டவன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது? அப்படின்னு நெறைய பேரு பேசி கேட்டுருக்கேங்க. இந்த மாரி சூழ்நிலையில இருந்தா, நாம என்ன ஆகும்னா, நாம இன்னும் லோவா ஆயிட்டே இருப்போம். நமக்கு பெர்ஃபார்மன்ஸும் குறையும். நமக்கு மேல நமக்கு உள்ள நம்பிக்கையும் ரொம்ப குறையுங்க. அப்ப என்ன செய்யலாம்? ஒரு பேப்பர், பேனா எடுத்துட்டு, நான் என்ன செஞ்சிருக்கணும், என்ன செஞ்சிருக்கணும்னு அப்படிங்கிறத யோசனைய விட்டுட்டு, என்ன செய்யலாம் அப்படிங்கிற எழுதலாம். அதாவது ஐ குட் டூ லிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பேப்பர் எடுத்துட்டு, நான் இப்ப என்ன செய்யலாம்? அதாவது டூ நாட் கிரை ஓவர் த ஸ்பில்ட் மில்க் அப்படிம்பாங்க. கொட்டிப்போன பால அத பத்தி நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, திரும்ப வந்துற போறதில்ல. அத எடுத்தும் போட போறதில்ல நம்ம. அதனால அந்த பால எப்படி சுத்தம் பண்ணிட்டு, அடுத்து என்ன செய்ய போறோங்கிற மாரி, நமக்கு வாழ்க்கையில ரிலேஷன்ஷிப்ல தோல்வியா இருக்கலாம், வேலைய விட்டு எடுக்கப்பட்டிருக்கலாம், இல்ல வீட்ல ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம் நமக்கு, ரொம்ப பாதிக்கிற மாதிரி. அப்போ அடுத்து என்ன? வாட் நெக்ஸ்ட்? அப்படின்னு நீங்க ஒரு லிஸ்ட்ட போடணும். ஐ குட் டூ அத எழுதி முடிச்சீங்கனாலே, ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வரும் உங்களுக்கு. ஓ! இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா? அப்படின்னு ஒரு புதிய கண்ணோட்டமும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதுலேருந்து 3 விஷயம் ஐ வில் டூ அப்படின்ட்டு நீங்க ரைட் சைட்ல போட்டுட்டு, இதுலேருந்து நான் என்ன 3த்த முதல்ல செய்வேன் அப்படின்னு எழுதினீங்கனாலே, ஒரு புது பார்வை, புது தொலைநோக்கு பார்வை உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த எந்த தோல்வி உங்களுக்கு நடந்தாலுமே, இம்மீடியட்டா வாட் நெக்ஸ்ட்? அப்படிங்கிற இந்த 2 வார்த்தைய மட்டும் உங்களுக்குள்ள நீங்க கேட்டுட்டே இருங்க. அடுத்து என்ன? எந்த சம்பவம் நடந்தாலுமே, அடுத்து என்ன? அப்படின்னு அத யோசிச்சீங்கனாலே ஆக்கப்பூர்வமாவும், பேலன்ஸ்டாவும் உங்களால இருக்க முடியும்ங்க. இது ட்ரை பண்ணி பாருங்க. இது வாழ்க்கையில பல தடவ, பல இடர்பாடுகள் எனக்கு நடந்தப்ப, இப்படி சிந்திச்சு தான் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வர முடிஞ்சது. ஒரு தெளிவான சிந்தனை கிடைக்கும் உங்களுக்கு. குழப்பம் இல்லாத ஒரு மனநிலை வரும். நீங்க தொய்வாயி ஃபீல் பண்ண மாட்டீங்க. அது ரொம்ப முக்கியம். இதில நெறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்ன்னு ஆரம்பிச்சுருவாங்க. அந்த அழுத்தத்தில என்ன தெரியுதுன்னு தெரியாம நெறைய சாப்பிட ஆரம்பிக்கிறது. இதில ஏதாவது சொல்யூஷன் வருமான்னு பார்த்தீங்கன்னா, வராது. நீங்க கேட்கலாம், "ஏன் சார் எமோஷன்ங்கிறது இருக்கு இல்லையா? துன்பம் வரும் வேளையிலே சிரிங்கன்னு சொன்னாலுமே, அப்படி எப்படி முடியும்?" அப்படின்னு நீங்க கேட்கலாம். அ அந்த அளவுக்கு நீங்க போகலன்னா கூட, எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலயும், அந்த சம்பவம் நடந்ததுக்கும், நீங்க ரியாக்ட் பண்றதுக்கும் நடுவுல, உங்களுக்கு ஒரு சாய்ஸ் அப்படின்னு உண்டு. உங்களோட சாய்ஸ் என்ன? நீங்க எப்படி அத எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான், உங்க வாழ்க்கை முறை மாறும். அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வர முடியும். ஒரு காப்வெப் மாரி, அதாவது அந்த 8 கால் பூச்சி சிலந்தி வலையில மாட்டிக்காம, பிரச்சனைகள்லேருந்து வெளியில வரணும்னா, அடுத்து என்ன? அப்படிங்கிற கேள்வி உங்களையே கேட்டு, நீங்க வாழ்க்கைய சுகமா மாத்திக்கங்க. தேங்க் யூ சோ மச். பாய் பாய்.